வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நெறைய பேர் பாருங்க, நான் இப்ப ரொம்ப இளம் வயசு, படிக்கிற வயசுல இருக்கேன். பள்ளி பருவத்துல இருக்கேன். எனக்கு நல்ல படிப்பு ஏறணும். அதே மாரி நல்ல படிப்பு படிச்சு முடிச்ச பின்னாடி, நல்ல பார்த்தீங்கன்னா, வேலை அப்படின்றது கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சுமாரான வேலை செய்றேன். இல்ல நல்ல வேலையே செய்றேன். இப்ப நல்ல வேலையும் செய்றேன். கை நிறைய சம்பாதிக்கிறேன். காலாகாலத்துல வரன் அப்படின்றது கூடி வரணும். குழந்தை குட்டி டக்குன்னு பார்த்தீங்கன்னா நிக்கணும். ரொம்ப நாள் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறது கூடாது. அது மட்டும் இல்லாம வாழும் வாழ்க்கை, வாழும் காலகட்டத்தில பிரச்சனை இல்லாம வாழணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, எங்க வீட்ல இந்த வசதி வாய்ப்புக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. இப்படி கேட்காதவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல இல்லையா? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசை அப்படின்றது ஒரு சாதாரணமான ஆசையா தான் இருக்கு. ஒரு விதத்தில இது நியாயமோ அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக இந்த மாதிரி எல்லாமே நடக்கணும். நாங்க எந்த சுவாமிய வழிபாடு பண்ணலாம்? அப்படின்ற மாரி சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். பொதுவாவே பாருங்க, இது நம்ம 12 ராசிகளுக்கும் என்ன தெய்வத்த வழிபாடு பண்ணா இந்த அத்தனையும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள். அப்படின்றது நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவா பாருங்க, இந்த மாதிரி அத்துணையும் கிடைக்கணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணணும்? உபாசனா தெய்வங்கள வழிபாடு பண்ணணும். உபாசனா தெய்வத்த வழிபாடு பண்ணணும் அப்டின்ற ஒரு விதி இருக்கு. அது என்னங்க அது உபாசனா தெய்வம் அப்டின்னா, பொதுவா பாருங்க, இப்ப ஆண் ஜாதகமா இருக்கு அப்டின்னா, குரு இருக்கிற இடத்துலருந்து 11வது ராசி எதுவோ, அந்த ராசியினோட தேவதை எதுவோ, அதாவது தெய்வம் எந்த தெய்வமோ, அந்த தெய்வம் தான் பார்த்தீங்கன்னா, உபாசன தெய்வம் அப்டின்னு வரும். அதே மாதிரி பெண் ராசியா இருக்கு. அதாவது நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, பெண்களுக்கு சுக்கிரன் உங்க ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல சுக்கிரன் எந்த பாவத்துல இருக்கார் அது பார்த்துக்கோங்க. சுக்கிரன் இருக்கும் இடத்திலிருந்து 11வது இடம் எந்த ராசி வருதோ, அந்த ராசியினோட தெய்வம் தான் பார்த்தீங்கன்னா, உபாசனை தெய்வம், உபாசனா தெய்வம் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த உபாசனா தெய்வத்த, உபாசனை பண்ணக்கூடிய தெய்வத்த நம்ம கால பிடிக்கும்போது, அவங்கள நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில என்னென்னலாம் எந்தெந்த காலகட்டத்தில தேவையோ அத்துணையும் கிடைக்கப்பெறும் அப்படின்றதுல எள்ளளவும் ஐயம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தெய்வங்கள் உபாசனை தெய்வங்களா வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. மகர ராசி அன்பர்கள். பொதுவா மகரத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, ராசி அதிபனே சனி பகவான் தான். சனியினோட ஆதிக்கம் பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே மகர ராசிய பத்தி சொல்லணும் அப்படின்னா, நல்லா உழைக்கக்கூடியவங்க. உழைப்பு ரொம்பவே பிடிக்கும். உழைச்சு, உழைச்சு, உழைச்சு முன்னேறக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக மகர ராசி அன்பர்கள் நீங்க எந்த கிரகத்த வழிபாடு பண்றது நல்லது அப்படின்னா, ராசியாதிபன் சனி அப்படின்றதுனால, சனி பகவானே வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. இப்ப நெறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏம்மா நீங்க சனி பகவான வழிபாடு பண்ணுன்னு சொல்றீங்க. சனி பகவான வீட்ல வழிபாடு பண்ணலாமாமா? அப்படின்ற சந்தேகம் வரும். தாராளமா பண்ணலாம். எந்த தப்பும் இல்ல. அதுக்கும் மேல இல்லம்மா, சனி பகவான் வீட்ல வழிபாடு பண்ணா வீட்டுக்கு சனி வந்துரும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படிம்பாங்க. ஆக உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா, பக்கத்துல இருக்க கோயில்ல போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணலாம். புரியுதுங்களா? நம்ம வீட்லயே தாராளமா வழிபாடு பண்ணலாங்க. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவரும் பார்த்தீங்கன்னா, பொதுவா சனி பகவான பத்தி சொல்லணும் அப்படின்னா, நீதிமான். ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் தான். இப்ப சனி பகவான வீட்ல வழிபாடு பண்றீங்க அப்படின்னா, அவரு வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு ஓடோடி வந்துறலாம் மாட்டாரு. இந்த மாரி நெறைய பார்த்தீங்கன்னா, மூட நம்பிக்கைகள் மக்கள் கிட்ட இருக்க தான் செய்யுது. இப்ப ஒருத்தவங்க சனி தோஷம் இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா, இப்ப சனி 7 நாட்டு சனி இருக்கு, அஷ்டம சனி இருக்கு, அர்த்தாஷ்டம சனி இருக்கு. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, எள்ளு சாதம் எங்கள மாரி ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றோம், எள்ளு சாதம் 4 பேருக்கு தானம் குடுங்க அப்படின்றோம். சித்ரான்னம் பண்ணி தானம் குடுங்க. அதுல எள்ளு பொடி போடுங்க. இதெல்லாம் சொல்றோம். யாரோ ஒருத்தவங்க குடுக்குறாங்க அப்படின்போது யாரோ வாங்க மாட்டாங்க. அது பயம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க தோஷம் அவங்களுக்கு போயி, சனி பகவான் அவங்கள விட்டு விலகி, நம்ம தல மேல உட்கார்ந்துருவாரு அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. இருந்தாலும் பயம் மக்களுக்கு இல்ல, மக்களோட மனசுல இருக்க தானே செய்யும். தப்பு இல்ல. ஆனா, அதே எள்ளு சாதம் நீங்க வெளிய குடுத்தா கூட வாங்காதீங்க. தப்பு இல்ல. சிவன் கோயில்ல குடுக்குறாங்க. ஒரு சிவ க்ஷேத்திரத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க எள்ளு சாதம் குடுத்தாலும், எது குடுத்தாலும் நீங்க வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா, எந்த ஒரு நெய்வேத்தியத்துக்கும், எந்த ஒரு அன்னத்துக்கும் ஈசன் கோயில்ல குடுக்கும்போது தோஷம் அப்படின்றது 100க்கு 1,00,000% கிடையாதுங்க. ஆக அந்த தப்பையாவது செய்யாம இருங்க. நான் பார்த்துருக்கேன்.
நிறைய வந்து பாத்தீங்கன்னா, நாங்க காஞ்சிபுரத்துல வழக்கரத்தீஸ்வரர் கோயில். காஞ்சிபுரம் அடிக்கடி போறது வழக்கம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, நான் சிவன் கோயில தவிர வேற எங்கேயும் போக மாட்டேன். ஈசன் கோயில் தான் போவேன். ஆக அந்த மாரி காஞ்சிபுரம் போனோனே, என்னால முடிஞ்சது ஒரு நாளைக்கு எத்தனை ஈசன பார்க்க முடியுமோ பார்ப்பேன். அதுல நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கறுத்தீஸ்வரர் கோயிலுக்கு நான் எப்பயுமே போவேன். அ வழக்கு அருத்தீஸ்வரர் அவரு. நம்மளுக்கு ஏதாவது வழக்கு, வம்பு, வாதம் இருக்குனாலும் அவர் தீர்த்து வைக்கக்கூடியவர். இருந்தாலும் நான் போறது உண்டு. எனக்கு அவர ரொம்ப புடிக்கும். அதனால போவேன். போகும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இந்த கோர்ட்டு, கேஸு அப்படின்னு இருக்கவங்கலாம் அங்க வந்து வழிபாடு பண்ணுவாங்க. நானே எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன். அதாவது சோமவாரம் தோறும் 16 சோமவாரம் 16 விளக்கேத்தி பரமேஸ்வரன 16 சுத்து சுத்தணும். இது நான் நெறைய பேருக்கு சொல்ற பரிகாரம். அதனால நெறைய பேருக்கு பரிகாரம் சொல்றதுனால, நான் போகும்போதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணு அப்படின்னு வேண்டிப்பேன். எனக்கும் முடிஞ்சா நல்லது பண்ணு அப்படின்னு வேண்டிப்பேன். ஆக அந்த மாரி பண்ணும்போது நெறைய பேர் வந்து பாருங்க, இந்த கோர்ட்டு கேஸ் இருக்கவங்கலாம் கொஞ்சம் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா வந்து 4 பேருக்கு தானம் பண்ணணும். ஒரு 10 பேருக்கு 4 பேருக்கு பொட்டலம் வாங்கி குடுப்பாங்க. இந்த சாப்பாடு பொட்டலம். அங்கேயே வந்து பாருங்க சர்க்கரை பொங்கல் இருக்கும், புளி சாதம் இருக்கும். அவங்க வீட்லருந்து சிலர் கொண்டு வருவாங்க. எள்ளு சாதம் அந்த மாரி கொண்டு வந்து குடுக்குறாங்கன்னா, யாரும் வாங்க மாட்டாங்க. எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்பாங்க. எங்க ஹஸ்பண்டே வாங்காத வாங்காதம்பாரு. நான் என்ன பண்ணுவேன், குடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிப்பேன். கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். காரணம் என்ன அப்படின்னா, அது சிவக்ஷேத்திரம். சிவக்ஷேத்திரத்தில நீங்க வந்து ஒரு அ என்ன சொல்றது, விஷமே குடுத்தா கூட அதனோட விஷம் முறியடிக்கப்படும். அதுதான் உண்ம. ஆ இத பார்த்துட்டு இருக்கவங்க அந்த மாரி குடுத்தா வேண்டாம் அப்படின்னு சொல்லாதீங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சால அடிச்ச மாரி வேண்டான்னுவாங்க. சிலர் வந்து குடுக்க வரும்போது ஒரு பேய பார்த்து பயந்து ஓடுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி பயந்து ஓடுவாங்க. ஆக அதெல்லாம் செய்யாதீங்க. அவங்க குடுத்தாலும், அவங்க எள்ளு சாதமே குடுத்தாலும், சிவக்ஷேத்திரத்தில சனி உங்க தலை மேல வந்து உட்கார மாட்டார். கவலைப்பட வேண்டாம். ஆக இது எதுக்கு நான் சொல்ல வரேன், வீட்ல சனிய நம்ம பாராயணம் பண்ணலாமா? தாராளமா பாராயணம் பண்ணலாம். என்ன பாராயணம் பண்ணலாம் அப்டின்னா, தசரத மகாராஜா எழுதிய நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கு. நீல சனி ஸ்தோத்திரம். அத பாராயணம் பண்ணலாம். அத பாராயணம் பண்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பர்களுக்கு நெறைய நற்பலன்கள குடுக்கும். இது ஒண்ணு செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, சனிக்கிழமை தோறும் இல்லன்னா மாதத்துல 2 சனிக்கிழமையாவது நம்ம எள்ளு எள்ளு நான் வந்து புதுசா சொல்ல வேண்டியதில்ல. எள்ளு மூட்டை கட்டுறது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் சொல்றேன். கருப்பு துணி எடுத்து, கருப்பு காட்டன் துணி எடுத்து, அந்த துணிய வந்து பாருங்க நல்லா அலசிட்டு, காய வச்சுட்டு, நம்ம அயர்ன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பன்னீர் தெளிச்சு, கருப்பு இல்ல கருநீல வஸ்திரம். அத ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி, அதில கொஞ்சம் எள்ளு போட்டு, கருப்பு எள்ளு போட்டு, எள்ளெண்ணெய் போட்டு, நம்ம வந்து பாருங்க இரும்பு விளக்குல விளக்கேத்தணும். இது விசேஷமான பலன்கள குடுக்கும். இது வந்து பாருங்க மகர ராசி அன்பர்கள் கிரகம் அப்டின்னா சனி பகவான வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து தெய்வம் அப்டின்னும்போது, உபாசன தெய்வம் அப்டின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன வழிபாடு பண்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதி அற்புதமான பலன்கள குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராஜகாளி அம்மன 6 மாசத்துக்கு ஒரு முறை வழிபாடு பண்ணலாம். வழிபாடு பண்ணிட்டு நம்ம வர்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் நம்ம வந்து எள்ளு விளக்கேத்துறது. தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீல் சனி ஸ்தோத்திரம் பாராயணம் பண்றது அப்படின்றது நற்பலன்கள் குடுக்கும். அதுக்கும் மேல தர்மசாஸ்தன், மணிகண்டன், ஐயப்பன, ஹரிஹரசுதன் ஐயப்பன பாராயணம் பண்றது, அதாவது ஐயப்பன வழிபாடு பண்றது அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு மகர ராசியா இருக்கீங்க நீங்க அப்படின்னா, நெறைய நற்பலன்கள குடுக்கும். அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆக உங்களுக்கு எந்த கிரகத்த நம்ம கும்பிடணும், எந்த அம்பிகைய கும்பிடணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த உபாசன தெய்வத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ராஜகாளி அம்மனையும் சொல்லியிருக்கேன், ஐயப்பனையும் சொல்லியிருக்கேன். இவங்க 2 பேர்ல யாரனாலும் நீங்க வழிபாடு பண்ணலாம். இப்ப ஐயப்ப வழிபாடு அப்படின்னும்போது, ஐயப்பன் வந்து பிரம்மச்சாரியாச்சு. ரொம்ப சுத்த பத்தமா கும்பிடணுமே அப்படின்றது உண்மதான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அப்படி நினைக்கிறவங்க ராஜகாளி அம்மன வழிபாடு பண்ணுங்க. உச்சிஷ்ட பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். வாழ்த்துக்கள்.